கொடுமுடி என்ற தலம். தலம் தீர்த்தமூர்த்தி வந்து சிறப்பு வாய்ந்த தலம். கொடுனா மலை, முடினா சிகரம். மலையுடைய சிகரம்தான் கொடுமுடி என்பது. ஆசிஷனுடைய பணாமணியிலிருந்து 5 மணி விழுந்ததாக ஐதீகம். அதில் வைரம் விழுந்த கொடுமுடி, மரகதம் விழுந்தது திருவங்கை மலை, மாணிக்கம் விழுந்தது ரத்தகிரீஷ் மலை, நீலம் விழுந்தது பொதிய மலை, சிவப்பு திருச்செங்கோட்டு மலை. அந்த மலையெல்லாம் மலையாக இருக்க வேண்டிய காரணம், இது ஏன் கோயிலாக இருக்க வேண்டிய காரணம்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியர் வந்து தெற்கு திசை நோக்கி வர்றபோது திருமண கோலத்தில் காட்சி தரேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மலையாப்பட்ட பூமியில் கீழே இறங்குற போது எனக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்காமல் வரையின்னு அகஸ்தியருடைய கட்டிப்பிடிச்சு தான் சிவலிங்கம் மலை உச்சி கொடுமுடி என்பது மலை சிகரம். அது மேருவின் சிகரம். அதுக்கப்புறம் வந்து நிர்ஞான சம்பந்தருக்கும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்துருக்கதா ஐதீகம். கடுபடி கூபுள்ள மத்தம் கமல்சடை மேலுடையாரும் பொடிபுற முப்புறம் தட்ட ஒரு சிறுடையாரும் வடிவுடைய மங்கைதனோடு மணம்படி கொள்கையினாரும் படிபடி கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாருன்னு சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நாராயணன் பிறம் தொரும் கரையுரி பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுன்னா நமச்சிவாய்ங்கிற பாடல் பாடியிருக்கிறாரு. சித்தனை சிவனை செழும் ஜோதியை அட்டமூர்த்தியை ஆழ நிலவரம் பட்டனை திருப்பாண்டி கொடுமுடி நட்டனை தொட நம்பினாசமேனு திருநாவுக்கர சுவாமிகள் பாடியிருக்கிறாரு. இந்த க்ஷேத்திரம் வந்து வைரம் விழுந்த ஸ்தலமானதுனால சுக்கிரனுக்கு ஆதிக்கமான திருக்கோயிலாக விலகி கொண்டிருக்கிறது. இந்த சுக்கிரனுடைய தோஷம், சுக்கிரனுடைய திசை, சுக்கிரனுடைய புத்திகள் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் இங்கே வந்து அந்த தோஷங்களுக்காக வேண்டி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாவே அது நல்ல பலன் கிடைக்குது. திருமணத்தோட தோஷங்கள் நிவர்த்தியாகும். சுக்கிரனுடைய ஆதிக்கமானது, குழந்தை பெயர்களும் கிடைக்குது என்பது இந்த வரலாற்றுடைய சுருக்கம். பரிகாரம் என்று சொல்லுகிற போது இங்கே வந்து சனீஸ்வர பகவான் என்றக்கூடிய சனிபகவான் மேற்கு திசையை நோக்கி இருக்கின்றார்கள். இங்கே அங்கவர்த்தனபுரம் என்னும் ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. அங்கே அங்கவர்த்தனமான ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு விரல் குறைவாக இருந்ததுனால அவனுக்கு இந்த சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டு அவனுக்கு அங்கங்கள் குறைவு இல்லாமல் நிவர்த்தியாக இருந்தால் சிலபுராணம் கூறுகிறது. அது தனிச்சிறப்பு. அதுக்கப்புறம் பரிகாரம் அப்படி சொன்னாலே திருமண தோஷங்கள், ஆயுஷங்கள், இன்னும் பல எத்தனை விதமான நவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாமே இங்கே வந்து நிவர்த்தியாகும். என் பேர் வி.எஸ். தண்டபாணி குருக்கள், மகுடீஸ்வரர் திருக்கோயில்.